ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சோலோ ஃபார்மிங் இன் த டவர் சாப்டர் 101 தான் பார்க்க போறோம். அதாவது சீசன் 2. ஏற்கனவே சீசன் 1 கம்ப்ளீட் ஆயிருச்சு. நான் சீசனோட எண்டிங்கை வந்துட்டு இப்போ சொல்கிறேன். அதில் எண்டிங்கில் வந்து என்ன நடந்துச்சுன்னா, 67வது ஃப்ளோரில் வந்து ஹீரோ வந்து டெலபோர்ட் பண்ணியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, டவர் மேனேஜர் தான் வந்து டெலபோர்ட் பண்ணியிருப்பாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பு கலர் வெட்டுக்கிளி வந்து இப்போ பர்பிள் கலர் வெட்டுக்கிளியாக மாறிடுச்சு. அதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. அந்த சிகப்பு கலர் வெட்டுக்கிளி வந்து ரொம்ப அதிகமானனால, அதை நீங்கள் இப்போ ரெடியூஸ் பண்ணி ஆகணும். இப்படியே போணுச்சுன்னா அதோட பவர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த 67வது ஃப்ளோரை மொத்தமாக போட்டு தள்ளிடும். ஸோ அதனால் நீங்கள் அங்கே போயிட்டு அந்த மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம டவர் மேனேஜர் வந்து சென்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ சீசன் 1 அதோட கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போ சீசன் 2ல் இப்போ என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. 101வது சாப்டர். ஸோ இதில் வந்துட்டு நம்ம டவர் மேனேஜர் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. நம்ம ஹீரோவை தெரியாதனமாக அனுப்பிட்டப்போ அவன் எப்படி சமாளிப்பான், அவன்கிட்ட என்ன ஆயுதம் இருக்குது, அவன் இதை சமாளித்தாலும் உயிரோட வருவானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த டயத்தில் தான் நம்ம கிராண்ட் பாட்டை கேட்போம் அப்படின்னு நினைக்கிறா. கிராண்ட் பா வந்து ஏற்கனவே சீல் பண்ணப்பட்டிருப்பாரு. இவ யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவர் மேனேஜரே பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா பண்ணியிருப்பான், பிளாக் பண்ணியிருப்பான். ஸோ அதை நம்ம இந்த சீல் எடுத்துகிறோம், கிராண்ட் பா கூட நம்ம ஈஸியாக பேசலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதை டிசேபிள் பண்ணோன்னே நம்ம கிராண்ட் பாட்டை கேட்குறாங்க. கிராண்ட் பா வந்து சொல்கிறாரு, நீ எதுக்கு கவலைப்படாத, செஞ்சுன் வந்து ரொம்பவே பலசாலியான ஒருத்தன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் கிடையாது, ஒன்றால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அதுவும் 99வது ஃப்ளோரில் வந்து இத்தனை நாள் அவன் சர்வே ஆகிருக்கான். அதுவும் இங்கே இருக்க மொத்த அனிமல்ஸ் கூடயும் அவன் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக வாழ்ந்திருக்கான். அதை நல்லாவே டேம் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவன் இன்னொரு ஃப்ளோருக்கு போயிட்டு நிறைய மான்ஸ்டர்ஸ் டிஃபீட் பண்ணியிருக்கான். ஸோ நீ கவலைப்படாத, அவன் 67வது ஃப்ளோரை கிளியர் பண்ணிட்டு தான் வருவான் அப்படிங்கிற மாதிரி அவர் தாத்தா சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. இதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு காமிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலர் வெட்டுக்கிளியை மொத்தமாக போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இந்த வெட்டுக்கிளியை போட்டு தள்ளும் போதும் பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே இருக்க ரத்தம் பார்த்தீங்கன்னா வந்து பர்பிள் கலரில் இருக்கும். அது நம்ம மேலே பட்டால் ரொம்ப பாய்சன் ஆயிரும். ஸோ அந்த பாய்சனை தடுக்கிறதுக்காக இவங்க வந்து ஆனியனே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனியன் வந்து என்ன பண்ணணும்னா பாய்சனை வந்து ரெசிஸ்ட் பண்ணிடும். ஸோ இது ரெண்டையும் சைமல்டேனியஸாக பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற ரேபிட்ஸும் சேர்ந்துட்டு மேஜ் அட்டாக்லாம் யூஸ் பண்ணி இதை வந்து மொத்தமாக தடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் யாராலையும் கண்டினியூஸாக தடுக்க முடியல. இப்போ மற்ற ரேபிட்ஸும் மற்ற எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஹீரோக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து நல்லா கெயின் ஆகுது. ஏன்னா அவன் அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க சபார்டினேட்ஸ் அட்டாக் பண்ணாலும் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் ஆகுது. ஸோ இப்போ ஹீரோவும் சேர்ந்துட்டு நிறைய அட்டாக் பண்ணிட்டுருக்கான். ஹீரோக்கு பின்னாடி நிறைய வருது. இதை வந்து பூனையும் நிறைய நோட்டீஸ் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்கிறான், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது, அதான் என்னோட ஃப்ளேம் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஃப்ளேம் யார் கொடுத்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளம்மே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீ இருந்திருக்கும். அந்த ட்ரீ தான் வந்துட்டு ஹீரோக்கு இதை பரிசாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஹீரோ உடம்புல ஒரு நெருப்பு இருக்கும். ஸோ அந்த நெருப்புக்கிட்ட பட்டால் மற்ற வெட்டுக்கிளியெல்லாம் வந்து செத்தராப்பில் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களாம் சந்தோஷப்படுறாங்க, பரவாயில்ல ஹீரோவும் நல்ல பலசாலியாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க நினச்சதை விடவும் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த பர்பிள் கலர் வெட்டுக்கிளி. ஸோ இதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாராலையும் அதை தாக்கு பிடிக்க முடியல. இவங்க எவ்வளோ தான் கொன்னாலும் அது மறுபடியும் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்குது. இவங்களால் அதை சமாளிக்க முடியல. இந்த இடத்துல ஹீரோ வந்து யோசிக்கிறான், நம்ம மினாட்டார் இல்லை வேறு யாராவது கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் போல், அவங்க வந்திருந்தா கூட அதை ஈஸியாக சமாளிச்சிருப்பாங்க. ஆனால் என்னால் அவங்களையும் கூட்டிகிட்டு வர முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துல ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் கேட்டை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த கேட்டில் தான் பார்த்தீங்கன்னா அயனோ வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். அயனோங்கிறவங்க வேறு யாரும் கிடையாது, அவங்க ஒரு பெண் வகையை சேர்ந்த ஒரு ஆம்ஸ்ட்ராங் தான். ஸோ அவங்கள வந்து ஹீரோ கூப்பிட்றான், இந்த டோரை வந்து நீ அப்கிரேட் பண்ணு, இந்த டோருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபினைட் ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்பேஸை வந்துட்டு நீ அப்கிரேட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஸோ அந்த வேலையை முடியாமலே இப்போ வந்து ஹீரோ வந்து தட்டுறான், இங்கே இருக்கிற எல்லா பர்பிள் கலர் வெட்டுக்களையும் நீ வந்து கொன்னுடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அயனோ சொல்கிறான், சரி கொன்னரலாமே, இதனால தான் எனக்கு பல பிரச்சனை, இதனால தான் வந்துட்டு நான் மேஜிக் டவர்கிட்ட ரொம்ப அதிகப்படியான ஹெல்ப் கேட்க வேண்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயனோ வந்து அங்கே இருக்க எல்லாத்தையுமே கொன்னுறான். கொன்னதுக்கப்புறம் எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஸ்டேட்டஸை பார்க்குறான், எவ்வளோ நம்ம கொன்னுருக்கோம், இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் இவங்க 50,000 கொன்னுருக்காங்க, ஆனால் 7 கோடி இருக்குது. இது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ நம்ம இத்தனோடு தான் கொண்டிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அயனோ மேலே பாய்சன் பட்டுருது. ஸோ நம்ம பூனை வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறான், இந்த அந்த க்ரீன் ஆனியனை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு லவ் வேறு போயிட்டு இருக்குது சைடில். ஆனால் இதை ஒரு மறைமுகமாக காமிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் ரேபிட் வந்து சென்ஸ் பண்ணுறான், அவன் காது வந்து ரொம்ப கூர்மையானது. ஸோ வேறு எங்கேயாவது நம்ம இந்த சிவப்பு கலர் வெட்டுக்கிளியோ இல்லை இந்த பர்பிள் கலர் வெட்டுக்கிளியோ இருக்கான்னு பார்க்குறான். எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சவொடனே இப்போ எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அந்த வீட்டுக்குள்ளே போகலாம், வீட்டுக்குள்ளே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு மறுபடியும் நம்ம பேட்டையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே அப்கிரேட் பண்ணியிருக்கான் நம்ம பையனோ, அதாவது அந்த ஆம்ஸ்ட்ராங். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சிந்திச்சிட்டு இருக்காங்க, எப்படி நம்ம நாளைக்கு அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டயத்தில் தான் நம்ம குட்டி கரடி இருக்கான்ல, அவன் வந்துட்டு அவனுக்கு ரொம்ப பசிக்கும். அவங்க வந்துட்டு ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா 20 கிலோ இது சாப்பிடுவாங்க, ஏதோ ஒன்று கிராஸோ இல்லை வேறு ஏதோ வந்து சாப்பிடணும். ஸோ அவனுக்கு ரொம்ப பசிக்குது, அதனால் என்ன தெரியுமா பண்ணுறான், இந்த கொன்ன இந்த பர்பிள் கலர் வெட்டுக்கிளியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த டயத்தில் தான் நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வருது, இதுவும் பார்க்க சிக்கன் மாதிரி தானே இருக்குது, இதையே நம்ம சிக்கன் மாதிரி வேக வச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறான். இந்த டயத்தில் அயனோட்ட கேட்குறான், இந்த கேம்ப் ஃபயர் இருக்குல்லப்பா, இதை நீ என்ன தெரியுமா பண்ணுற, கிரில் பண்ணுற மாதிரி ஒரு இது கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அயனோக்கு புரியல, என்ன கிரில்லுன்னு உளறிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, நான் சொல்கிறபடி செய் இது உருவாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், அதுபடி அவனும் செய்கிறான். அதுக்கப்புறம் அதை கிரில் ஸ்டைல்லே வந்துட்டு இவங்க அப்படியே வறுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வாசனை நல்லா தான் வருது, ஆனால் என்ன இதை சாப்பிட்ற ஒரு திருப்தி யாருக்குமே வரலை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ எடுத்ததுக்கப்புறம் அதோட ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பாய்சன் டைப்பு வந்து குணப்படுத்தக்கூடியது, பாய்சனை வந்து ரெசிஸ்ட் பண்ணும், 15 நாளைக்கு சீக்கிரேட் உடையது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஹீரோவுக்கு தனியான எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் இதை ஹீரோ தான் கிரியேட் பண்ணாங்கிறனால ஹீரோவுக்கு தனியான இந்த குக்கிங்கை ரெடி பண்ணது ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் வந்துடுது. இது வந்துட்டு முதல்ல யார் சாப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா குட்டி கரடி தான், மற்ற யார் சாப்பிட்றதுக்கு தயாராக இல்லை. ஸோ குட்டி கரடி வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறான், வா இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு மற்ற எல்லாத்தையும் சொல்கிறான். ஸோ மற்ற எல்லாரும் ஓரளவு நம்புறாங்க, சரி இது நல்லா தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் கொடுக்குறாங்க. எல்லோரும் ஒரு அரை மனசோட தான் இப்போ வாய் வைக்கிறாங்க, வச்ச உடனே தெரியுது எல்லாருக்கும் ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்குது. ஸோ இவங்களுக்கு இப்போதைக்கு வந்தீங்கன்னா க்ரீன் ஆனியனோட ஒரு இது தேவை கிடையாது 15 நாளைக்கு. ஸோ இந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டுக்கு வெள்ளையும் வந்துடுது. இந்த கேட்டுக்குள்ளே தான் இவங்க இருக்காங்க, ஒரு வீடு மாதிரி டைப்பு, அதுக்குள்ளே ஒரு இன்ஃபினிட் ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் இந்த கேட்டுக்கு வெளில அந்த ரெசிபியோட இது இருக்குல்ல, அந்த வாசம் அது பார்த்திங்கன்னா மற்ற எல்லா இடத்துலையும் வெளில வந்துட்டுருக்கு, அவங்க செஞ்சு வச்ச சமையல்லேருந்து. இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா அந்த வாசனையிலேருந்து ஒரு 3 தவக்களை வர்றாங்க. இந்த 3 தவக்களை வந்து சொல்கிறாங்க, நாங்கள் என்றைக்கும் உங்களை மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம்னு மிரட்டிட்டு இருக்கானுங்க. இதோடைய 101வது சாப்டர் முடியுது. நான் 102வது சாப்டர் சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.